வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஒரு மூவி ரிவ்யூ தான். துக்ளக் தர்பார் அப்படின்ற ஒரு மூவியோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சன் டிவில வந்து இன்னைக்கு டைரக்ட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு நாளையிலேருந்து வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடில அவைலபிளா இருக்கும். இந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு விஜய் சேதுபதி, பார்த்திபன், சத்யராஜ், மஞ்சிமா மோகன், அப்புறம் வந்து ராஷி கண்ணா இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்கு. அண்ட் தீனதயாளன் அப்படின்றவர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மந்த்தே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதியோட மந்த் அப்படின்னு சொல்லலாம். லைனா வந்து அவரோட படங்கள் தான் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இன்னமும் நிறைய படங்கள் வந்து பைப்லைன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் துக்ளக் தர்பார் இருக்குல்ல, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டெய்னரா எடுத்திருக்காங்க. துக்ளக் தர்பார் இந்த டைட்டில் வைக்கிறதுக்கே ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முகமது பின் துக்ளக் அப்படின்றவர் வந்து எல்லாருமே வந்து மேட் கிங் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அவரை. அண்ட் இன்டெலிஜென்ட் ஃபூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எ பர்சன் வித் டூ ஃபேஸஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரோட பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் வந்து சொதப்பலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு டூ ஃபேஸ்டு கேரக்டர் தான் நம்மளோட ஹீரோவும். இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை தொண்டனா இருக்கிற ஒருத்தன் எப்படி தலைவனாராம் அப்படின்றத இந்த படத்தோட கதை. இதுக்கு நடுவில் இவங்க ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அந்த அடிப்படை தொண்டன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தாங்க. சிங்கம் என்ற சிங்கார வேலன், அதுதான் அவரோட கேரக்டர் நேம். அண்ட் அந்த தலைவனா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்திபன். ஸோ இவருக்கு வந்து அந்த பார்த்திபன் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சியம் இருக்கு. அந்த லட்சியத்தை எப்படியாவது அடையணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல இருக்காரு. அண்ட் தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை அவர் வந்து கண்டுக்கிறதே இல்லை. அண்ட் செல்ஃபிஷா அந்த கோலை நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்காரு. இந்த பயணத்தின் நடுவில் அவருக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமாட்டு அவருக்குள்ள இருக்கிற சப்கான்ஷியஸ் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. அண்ட் இவர் எப்பப்பெல்லாம் தப்பு பண்ணுறாரோ அந்த பர்சனாலிட்டி வந்து வெளியே வந்து அதை நடக்க விடாமல் பண்ணுது. ஸோ அந்த பர்சனாலிட்டிக்கும் இவருக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் அப்படின்றது ஒரு பார்ட் ஆஃப் கதை. அண்ட் இதெல்லாம் மீறி எப்படி வந்து விஜய் சேதுபதி தலைவரானார், அதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட பிளான்ஸ் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்களை என்டர்டெய்னிங்காக சொன்ன ஒரு படம் தான் துக்ளக் தர்பார். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து 3 வெட்டரன் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அதாவது பார்த்திபன், சத்யராஜ், அப்புறம் வந்து விஜய் சேதுபதி. இந்த 3 பேருமே வந்துட்டு அவங்களுக்கான டயலாக்ஸாக இருக்கட்டும், அண்ட் அவங்க வர சீன்ஸாக இருக்கட்டும், அண்ட் அவங்களுக்கான இன்ட்ராக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்துலேயுமே வந்து பட்டையை கிளப்பியிருப்பாங்க. அண்ட் தன்னோட கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும்ல, அதை வந்து சத்யராஜ்லாம் வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அமைதிப்பட அமாவாசையை வந்து அப்படியே ரெப்ளிகா பண்ணுவார். என்னடா இது அப்படியே ரெப்ளிகா பண்ணுறாரு நிறைய இடத்துல அப்படின்னு தோணுச்சு. பட் அதுக்கு லாஜிக்கலாக ஒரு கனெக்ட் வச்சுருப்பாங்க பின்னாடி. அதுவுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு விஷயம் விஜய் சேதுபதியை பற்றி சொல்லியே ஆகணுங்க. அதாவது ஹீரோ இமேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் பார்க்குறதே கிடையாது. அண்ட் கேரக்டர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான பர்ஃபார்மன்ஸை அவர் வந்து வெளிப்படுத்திட்டு போயிட்டே இருக்காரு. அது பாசிட்டிவ் ஷேடாகவும் இருக்கட்டும், நெகட்டிவ் ஷேடாகவும் இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மாஸ்டர் படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சீனில் வந்துட்டு எலும்பை வச்சு குழந்தைங்களை கொல்ற மாதிரி இருக்கும் ஒரு சீனு. அந்த சீன் அவர் பண்ணியிருப்பார் அந்த இதில். அது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹீரோஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இமேஜ் போயிடும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதே மாரி தாங்க இதில ஒரு டயலாக் வரும். லைக் வந்து எப்படின்னா, ஒரு ஹராஸ்மென்ட் நடந்த ஒரு பொண்ணு, அதாவது அவரோட தங்கச்சி இவர்கிட்ட வந்து சொல்றாங்க. இந்த மாரி வந்து இவங்களுக்கு வந்து ஆஃபீஸ்ல வந்து ஹராஸ்மென்ட் நடக்குது. என்னன்னு தட்டி கேளுங்க அப்படின்னா, வேலை பார்க்குற இடத்துல அப்படிதான் இருக்கும். நீ தாம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீ வேலைக்கு போனோம்னா யாரு பார்த்துப்பா வீட்ட? அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபிஷா பேசுற ஒரு டயலாகா இருக்கும். அந்த டயலாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவரோட இமேஜ் போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா வந்து அவர் வந்து தைரியமா வந்து அத பண்றாரு. அந்த கேரக்டருக்கு தேவை அப்படின்றதுனால. ஸோ இது மாரி இமேஜ் கான்ஷியஸ் இல்லாம பண்ற ஒரு ஹீரோவா இருக்கிறதுக்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்றேன். அடுத்து இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். இந்த படத்தோட முக்கியமான நெகட்டிவா எனக்கு பட்டது என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு தியேட்டர் ரிலீஸா வர வேண்டிய ஒரு படம். ஆனா வந்து ஓடிடில ரிலீஸ் பண்ணது ஒரு தப்பு அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்த படத்தோட முக்கியமான பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு சில இடத்துல வர கீ கான்வர்சேஷன்ஸ் தான். அதாவது வந்துட்டு சத்யராஜுக்கும் பார்த்திபனுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன், அப்புறம் வந்து சத்யராஜுக்கும் விஜய் சேதுபதிக்கும் நடக்கிற கான்வர்சேஷன், அதுக்கடுத்து வந்து விஜய் சேதுபதிக்கும் பார்த்திபனுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். இந்த மாதிரியான கீ கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே நிறைய கிளாப் வர மாதிரியான மொமெண்ட்ஸ். ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஓடிடியில் அப்படின்றனால அது ஒரு எஃபெக்ட் இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அடுத்த நெகட்டிவாக எனக்கு பட்டது என்னன்னா, இந்த படத்தோட எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது வந்து மிஸ்ஸிங்னு சொல்லுவேன். அதாவது ஒரு மொமெண்ட்ல வந்துட்டு செல்ஃபிஷாக இருக்கிற விஜய் சேதுபதி வந்து திருந்துற மாதிரியான ஒரு மொமெண்ட் இருக்கும். அந்த மொமெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்துருக்கலாம், இல்லை வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா எனக்கு அந்த எமோஷனே ஃபீல் ஆகலை அந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவேன்.
லாஸ்ட் நெகட்டிவ் எனக்கு பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டெய்னர் அப்படின்னா, அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து என்ன நடக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரியான இன்ட்ரஸ்டிங்கான ஈவென்ட்ஸ் நடந்துட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அந்த படம் எங்கேஜிங்கா போகும். இதுல வந்துட்டு அந்த மாரி எதுவுமே நடக்கல. ஸோ, அதனால வந்து ஒரு மாரி நார்மலா போற மாரி இருக்கு ஸ்க்ரீன் பிளே. ஸோ, இந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ, ஓவரால் பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். இந்த படத்துக்கு நான் குடுக்குற ரேட்டிங் 2.75 அவுட் ஆஃப் 5. மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில உங்களை சந்திக்கிறேன்.